வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். 2019ஆம் ஆண்டு பாலகோட் வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் 2016இல் உரி தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 இடங்களில் புதன்கிழமை அதிகாலை இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய தாக்குதல் சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா நடத்திய மிகப்பெரிய மற்றும் பரவலான பதிலடியாகும். தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுத அமைப்புகள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அவை உயர் துல்லிய ஏவுகணை தாக்குதல்கள் என்று தாக்குதல்களுக்கு பின் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சேட்டலைட் படங்கள் காட்டுகின்றன. உதாரணமாக, பாகிஸ்தானின் முருட்கேயில் நடத்தப்பட்ட இந்திய விமானப்படையின் தாக்குதல்களின் பின்விளைவுகளை செயற்கைக்கோள் படங்கள் மிக தெளிவாக காட்டுகின்றன. இந்திய தாக்குதல்களின் பின்விளைவுகள் மேக்சர் டெக்னாலஜிஸ் பகிர்ந்து கொண்டு புதிய செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் முருட்கேயில் நங்கல் சக்தானில் 2000ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மர்காஸ் தைபாவின் செயற்கைக்கோள் புகைப்படம். செயற்கைக்கோள் புகைப்படத்தில் சிவப்பு வட்டத்திற்குள் தெரிவதுதான் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் முருட்கேயில் நங்கல் சக்தானில் உள்ள மர்காஸ் தைபா. இது வெளிப்பார்வைக்கு ஒரு மதப்பள்ளி, அதாவது மദ്രാസா. ஆனால் உண்மையில் இது ஒரு லக்ஷரி தொய்பா எல்இடியின் முக்கிய பயிற்சி மையம். இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் தாக்குதலுக்கு முன் எடுக்கப்பட்டது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் செயற்கைக்கோள் புகைப்படம் தாக்குதலுக்கு பின் எடுக்கப்பட்டது. புதன்கிழமை அதிகாலை இந்தியாவின் தாக்குதலுக்கு பின்னர் முருட்கேயில் உள்ள மர்காஸ் தைபா இப்படித்தான் உள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படத்தில் சிவப்பு வட்டத்திற்குள் தெரிவது நீங்கள் முதலில் செயற்கைக்கோள் புகைப்படத்தில் பார்த்து அதே மர்காஸ் தைபா தான். இப்போது அது தரைமட்டமாக உள்ளது. அதுதான் இந்திய விமானப்படை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதத்தின் துல்லிய தன்மை. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முருட்கேயில் நங்கல் சக்தானில் உள்ள மர்காஸ் தைபா பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து ஆட்சேர்ப்பு செய்யப்படும் தீவிரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சி மற்றும் மத போதனைகளை வழங்கி வந்தது. இனி மர்காஸ் தைபா அதை செய்ய முடியாது. மதப்பள்ளி தீப்பிடித்தது காணொளியிலும் காட்டப்பட்டுள்ளது. இப்படி ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்துவதற்கு இந்திய விமானப்படை பயன்படுத்திய ஆயுதம் என்ன? சில ஊடகங்களால் ரஃபால் விமானத்திலிருந்து ஏவப்பட்ட பிரெஞ்சு தயாரிப்பு ஸ்கல்ப் ஏவுகணைகள் என்று கூறுகின்றன. அது உண்மையா? அதற்கு அதிகாரப்பூர்வ பதில் இல்லை என்றாலும் யதார்த்தமான பதில் ஒன்று இப்போது உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள இலக்குகள் மீது இந்திய விமானப்படை இரவு நடத்திய தாக்குதலை தொடர்ந்து வானில் இருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணையின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் கண்டுபிடிக்கப்பட்ட வானில் இருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணையின் சிதைவுகள். ஏவுகணையின் சிதைவுகள் ஆரம்பத்தில் பாகிஸ்தானின் HQ-9 வான் பாதுகாப்பு சாதனத்தின் இடைமறைப்பு ஏவுகணையின் ஒரு பகுதியாக தவறாக அடையாளம் காணப்பட்டன. பாகிஸ்தானின் HQ-9 ஒரு சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனம். இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட HQ-9 வான் பாதுகாப்பு சாதனத்தின் இடைமறைப்பு ஏவுகணை இந்தியாவிற்குள் போய் வீழ்ந்திருக்கலாம் என்று ஆரம்பத்தில் கருதப்பட்டது. ஆனால் நெருக்கமான ஆய்வு வேறுபட்ட தோற்றத்தை வெளிப்படுத்தி உள்ளது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது ஏவுகணையின் சிதைவுகள் கிடந்த இடத்திலிருந்து பெறப்பட்ட படம் என்று கூறப்படுகிறது. இந்த புகைப்படத்தின் நெருக்கமான ஆய்வில் ஏவுகணையின் சிதைந்த பாகம் ஏவுகணையின் பூஸ்டர் பாகம் என்பது தெரிகிறது. அதில் சிறிய அளவில் எழுத்துக்கள் உள்ளன. அந்த எழுத்துக்கள் PSK-31 என்று காட்டுகின்றது. PSK-31 என்பது ஒரு ரஷ்ய குறியீடு. அது ரஷ்ய தயாரிப்பு P-800 ஆனிக்ஸ் ஏவுகணை பாகத்தில் உள்ள குறியீடு. ஆனால் ரஷ்ய தயாரிப்பு P-800 ஆனிக்ஸ் ஏவுகணை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானால் பயன்படுத்தப்படும் ஏவுகணை அல்ல. ஆனால் இங்கு மற்றொரு சாத்தியம் உள்ளது. ரஷ்ய தயாரிப்பு P-800 ஆனிக்ஸ் ஏவுகணையின் மற்றொரு வடிவம்தான் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணை. இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணையின் பூஸ்டர் பாகம் ரஷ்ய தயாரிப்பாக இருக்கலாம். அப்படியானால் அது ரஷ்ய தயாரிப்பு P-800 ஆனிக்ஸ் ஏவுகணையின் அதே பாகத்தை பயன்படுத்துகிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஏவுகணையின் சிதைவு பாகம் பற்றி இந்திய அதிகாரிகள் முறையான அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை. ஆனால் மீட்கப்பட்ட பூஸ்டர் பாகம் இந்திய விமானப்படை விமானங்கள் நேற்று அதிகாலை பாகிஸ்தானில் நடத்திய பதிலடி தாக்குதலின் போது இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தியதை வலுவாக குறிக்கிறது. அந்த தாக்குதலின் போது இந்திய விமானப்படை விமானங்கள் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தின் வான் பகுதியிலிருந்து பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியதை காட்டுகிறது. இந்திய விமானப்படை விமானங்கள் நேற்று அதிகாலை பாகிஸ்தானில் நடத்திய பதிலடி தாக்குதலில் என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்ற விவரங்களை இந்தியா அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இப்போது இந்த தரவுகள் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட பதிலடி தாக்குதலில் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியது என்பதை காட்டுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO
மற்றும் ரஷ்யாவின் என்பிஓ மெசனியோஸ் ட்ரோயேனியா ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான பிரம்மோஸ் உலகின் வேகமான குரூஸ் ஏவுகணைகளில் ஒன்று. M3 வரை வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட இது இந்தியாவின் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையால் பல்வேறு உள் அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள ஏவுகணையின் சிதைவு புகைப்படங்களில் இருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணையாக இருக்கலாம் என்ற சாத்தியத்தை முன்வைக்கின்றது. இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முயற்சிக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்குள் இந்திய தாக்குதல் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கலாம். துருக்கிய தயாரிப்பு பேராக்டர் TB2 ஆளற்ற விமானத்திற்கு சில போர்களில் கிடைத்த வெற்றி பேராக்டர் ஆளற்ற விமானத்திற்கு மிகப்பெரிய சர்வதேச சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படி ஒரு திடீர் எழுச்சி இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணைக்கும் ஏற்படலாம். இந்தியாவின் ராணுவ தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்க உறுப்பினர்களும் அதன் ஆதரவாளர்களும் ஒருங்கிணைந்த தவறான தகவல் தாக்குதலை தொடங்கியுள்ளார்கள் என்று டெல்லியில் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இது கதையை கட்டுப்படுத்துவதையும் நடவடிக்கையின் விளைவுகளில் இருந்து கவனத்தை மாற்றுவதையும் நோக்கமாக கொண்டது என்கிறார்கள் அவர்கள். இந்த நடவடிக்கை ஒரு ஆன்லைன் பிரச்சார பதிலடியை தூண்டியது. பாகிஸ்தான் சார்பு சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பாகிஸ்தான் அரசியல் பிரமுகர்கள் ராணுவ வெற்றிகள் மற்றும் பழிவாங்கல் பற்றிய கதைகளை பரப்பினார்கள். அவற்றில் பல ஆதாரமற்றவை. அவற்றுக்கான சுயாதீனமான மற்றும் அரசாங்க சரிபார்ப்பு விரைவாக மறுக்கப்பட்டன. பாகிஸ்தானிய சார்பு சமூக ஊடக கையாளுபவர்கள் மற்றும் செல்வாக்குமிக்க அரசியல் பிரமுகர்கள் கூட வேண்டுமென்றே போலி செய்திகளை பரப்புகின்றார்கள். அற்புதமான ராணுவ வெற்றிகள் மற்றும் பாகிஸ்தானில் வீரமிக்க பழிவாங்கல் பற்றிய கதைகளை உருவாக்குகின்றார்கள். அவை வெறுமனவே இல்லாதவை என்று PIB வெளியிட்ட ஒரு ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது. மிக முக்கியமான உதாரணங்களில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் சமீபத்தில் நடந்த தாக்குதல்களின் போது இந்திய துருப்புக்கள் பிடிபட்டதாக கூறினார். பின்னர் அவர் அந்த கூற்றை திரும்ப பெற்றார். எந்த இந்திய துருப்புக்களும் காவலில் எடுக்கப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். பாகிஸ்தான் ராணுவம் பஹாவல்பூர் அருகே இந்திய ரஃபால் ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கூறும் ஒரு வைரல் படம் மற்றும் ஒரு உதாரணம். அந்த புகைப்படம் பஞ்சாபின் மோகாவில் 2021ஆம் ஆண்டு நடந்த MiG-21 விபத்தை காட்டியதாகவும் தற்போதைய நிகழ்வுகளுடன் தொடர்பில்லாததாகவும் சுயாதீன உண்மை சரிபார்ப்பாளர்கள் கண்டறிந்தனர். இந்திய அரசாங்கத்தின் பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவும் ஒரு மறுப்பை வெளியிட்டது. இந்திய ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மே 7ஆம் தேதி அதிகாலை முதல் உண்மை சரிபார்ப்பு பிரிவு கேள்விகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டுள்ளது. அதிகாலை 3 மணி முதல் சரிபார்ப்புக்கான கோரிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று PIB அதிகாரி ஒருவர் பெயர் வெளியிடாத நிலையில் கூறினார். தீவிரவாத உள்கட்டமைப்பு மீது இந்திய தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லை தாண்டிய ஷெல் தாக்குதலில் தொடர்ந்த நிலையில் நேற்று புதன்கிழமை ஒரு சிப்பாய் இறந்துவிட்டதாக இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியது. பாகிஸ்தான் ராணுவ ஷெல் தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த ஃபோர்ட் ரெஜிஸ்ட் லெப்டினன்ட் பெயர் தினேஷ் குமார் இரவு 11 மணிக்கு இந்த உறுதிப்படுத்தல் கட்டுப்பாட்டு கோட்டில் குறிப்பாக பூஞ்சில் ஒரு நாள் தீவிர பீரங்கி தாக்குதல்களின் முடிவை குறித்தது. ஷெல் தாக்குதலில் குறைந்தது 12 பொதுமக்கள் இறந்தனர், 40 பேர் காயமடைந்தனர். ஷெல் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த முறையில் பதிலடி கொடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இந்திய தாக்குதல் நடத்தியதிலிருந்து கட்டுப்பாட்டு கோடு முழுவதும் சிறிய ஆயுத தாக்குதல்கள் கனரக பீரங்கிகளுக்கு வழிவகுத்துள்ளன. பூஞ்ச் மாவட்டத்தில் கிருஷ்ணா காட்டி, ஷாபூர் மற்றும் மான்கோட் மற்றும் ரஜோரியில் உள்ள லாம் மஞ்சகோட் மற்றும் கம்பீர் பிராமணாவில் ஆர்ட்லரி ஷெல் தாக்குதல்கள் மிகவும் கடுமையாக நடக்கிறது. ஒரு நிஜமான போர் அங்கு நடக்கிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாகிஸ்தானின் தீவிர பீரங்கி தாக்குதல்கள் வடக்கு காஷ்மீரின் பாரமுல்லாவில் உள்ள உரி செக்டாரிலும் குப்வாராவில் உள்ள தங்கார் செக்டாரிலும் உள்ள கிராமங்களை தாக்கின. பீரங்கி குண்டுகள் பாரமுல்லா நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜெங்கல் கிராமம் வரை ஆழமாக விழுந்ததாகவும் இதனால் 11 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் ஜூரி நகரத்திற்கு அருகில் உள்ள சலாமாபாத்தில் இருந்தனர். பாகிஸ்தானின் பீரங்கி தாக்குதல் செவ்வாய்க்கிழமை இரவு தொடங்கியதாக ஜூரியில் வசிக்கும் ஒருவர் கூறினார். இரவு 11 மணிக்கு நாங்கள் தரையடி சுரங்கங்களுக்குள் சென்றோம் என்று அவர் கூறினார். சிறிது நேரத்திற்கு பின்னர் கடுமையான பீரங்கி தாக்குதல் நடந்தது. 2021ஆம் ஆண்டு போர் நிறுத்தம் புதுப்பிக்கப்பட்டதில் இருந்து மீது மிக மோசமானது என்று அவர் தெரிவித்தார். எல்லையில் வசிப்பவர்கள் சமூக மற்றும் தனிப்பட்ட நிலத்தடி தரையடி சுரங்கங்களை கொண்டிருந்தாலும் எல்லைக்கு வெளியே அதிக காயங்கள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் பீரங்கி குண்டுகள் கமல்கோட், சலாமாபாத், டச்னா மற்றும் ஜிங்கல் ஆகிய இடங்களில் வீழ்ந்தன. 15 வீடுகள் சேதமடைந்ததாக ஒரு அதிகாரி கூறினார். இது ஒரு முழு அளவிலான போர் அல்ல என்ற போதிலும் போர்தான்.